ஹாய் டாமி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டேயோட 5th தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும். சில பேர் நினச்சிருப்பீங்க பீரியட்ஸ்லாம் பொண்ணுங்களுக்கு தான் வரணுமா, பசங்களுக்கு வந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. அதோட ஒரு தீம் வச்சு தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். டோன்ட் மிஸ் இட்டா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்டேடியா கதைக்குள்ளே போகலாம். இப்போ டே தான். ஹே வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? சமைச்சிட்ருக்கேன், பார்த்தா தெரியல. சரி, நீ சமைச்சிட்டு நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஒரு பர்த்டேக்கு போகிறோம். பர்த்டேவா? என்ன பர்த்டே? யாருக்கு? அதுவா, என் ஃப்ரெண்டோட பையனுக்கு. ஓ, கண்டிப்பாக போகலாம். ஆமாம், க்யூட்டாக இருப்பானா? செம்ம க்யூட்டாக இருப்பான். கிட்டத்தட்ட என்ன மாதிரி. உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? ஏன்டி, நான் க்யூட்டா இல்லையா? க்யூட் தான். சரி சார், என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க? நீ சொன்னால் ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட வருவேன். ஏய் டே, ஒன்றும் இல்லை, கோட்டு தான், வேற என்ன? சரிங்க சார், போய் எடுத்து வைங்க, நான் அயன் பண்ணி தரேன். வர வர ரொம்ப குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாழை ஒட்ட நறுக்கணும். நறுக்கிக்கோ நைட்டு. போடா, வெக்கமே இல்லாமல். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறான்ட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சும்மாவே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டீங்க நீங்களும் டேவும். ஈவினிங் போல் பார்த்தா உங்களுக்கு செம்மையாக வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன திடீர்னு வயிறு வலிக்குது? டே, என்னடி? ஆக்சுவலாக ஒன்று சொல்ல மறந்துருப்பேன். நீங்களும் டேவும் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் மேரேஜ் ஆகலை. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. பட் அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் நடக்கலை. முக்கியமான பாயிண்ட். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப வயிறு வலிக்குதுடா. என்னாச்சு? ஏதாவது ஒத்துக்காத்து சாப்பிட்டியா? அப்படிலாம் எதுவும் சாப்பிடல, நான் சமைச்சது தான் சாப்பிட்டேன். ஓ, அதுதான் பிரச்சனை. டே, விளாடாதடா, ரொம்ப வயிறு வலிக்குது. ஒரு நிமிஷம் இரு. அதுக்கப்புறம் நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்து வெளில நிற்கிறீங்க. என்ன அப்படியே நிற்கிற? டே, பீரியட்ஸ்டா. பீரியட்ஸா? என்னடி சொல்கிற? ஆமாண்டா, பீரியட்ஸ். என்னால் வர முடியாது, ரொம்ப வயிறு வலிக்குது. ஏய், ரொம்ப ஓவராக பண்ணாத. ஏய் டே, என்ன ஓவராக பண்ணுற? ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு தானே சொல்கிறேன். ஆமாம், எல்லா பொண்ணுங்களுக்கு தான் வயிறு வலி வருது. அதுக்குன்னு எல்லாரும் ஒன்றை மாதிரியா இருக்காங்க? டே, எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஏன் இப்படி பண்ணுற? ஆமாம், நான் ஆசையாக இருந்தேன் போகலான்ட்டு. நீ இப்படி பண்ணுற? டே, நான் விளையாட்டுக்கு ஒன்றும் சொல்லலை, இட்ஸ் சீரியஸ். டே, நிஜமாலுமே எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. என்னமோ நீ ஏதோ பண்ணிட்டு போ. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கோவமாக போயிடுறான். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பெட்டில் தலைக்காணியை ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன் தான் இப்படி இருக்கானோ? என் வலி எனக்கு தெரியும். இந்த கடவுள் இருந்தாருன்னா ஒரே ஒரு நாளைக்கு அது இந்த என்னோட பீரியட்ஸ் ஒரு பையன் பொண்ணா மாறினா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணணும். அதுவும் பீரியட்ஸோடு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கோவத்தில் எவ்வளோ கத்தணுமோ கத்திட்டு நீங்கள் தூங்கிட்டுறீங்க. இப்படி நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகுது. எதிர்பார்க்காத மார்னிங், நோட்டட். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் யூஸ்வலாக ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு எழுஞ்சி போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று, அவன் உடம்பு உங்கள் உடம்போட எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் அவன் உடம்புல இருக்கீங்க. சிப்பை திறக்கிறீங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் கத்திக்கிட்டே வெளில வந்துடுறீங்க. இந்த பக்கம் சேம் டைம் டேவும் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகிறான். அவன் ஜிப்பை திறக்கலான்னு பார்க்குறான். அவனுக்குமே செம்ம ஷாக்கு. அவனும் கத்திக்கிட்டு 2 பேருமே ஹாலில் வந்துடுறீங்க. டே, என்னடா இது? என்ன நடக்குது? எப்படி நான் உன் உடம்புல வந்தேன், நீ ஏன் உடம்புல இருக்க? என்ன நடக்குது? ஏய்,
முதல்ல ஜிப்பை போடுறி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நோட்டே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சிரிப்பு வருது உங்களுக்கு, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பட் எல்லாத்தையுமே அடிக்குது, நீங்கள் ஜிப்பை போடுறீங்க. சாரிடா, இனிமேலாவது பத்திரமா இரு, பைத்தியம். அம்மா சரி இதெல்லாம் விடு. நீ எப்படிடா இதெல்லாம் எப்படி 2 பேரும் சொல். அதாண்டி எனக்கும் தெரியல. நான் உன்கிட்ட சண்டை போட்டு போய் தூங்கிட்டேனா, இப்போ மார்னிங் தான் எழுந்துச்சு பார்த்தா இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியல. அம்மா வயிறு வலிக்குதுடி. என்ன வயிறு வலிக்குதா? ஆமாண்டி வயிறு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ஏன் என்னாச்சு தெரியல. என் பேண்ட்டெல்லாம் ஈரமாகுது. பேண்ட்டு? ஆமாண்டி பேண்ட்டில் ஈரமாகுது. அவன் தொட்டு பார்க்குறான். ஏய் என்னடி இது ரெட்டாக இருக்கு, யூரின் கூட போலடி, என்னடி இது இப்படி ரெட்டாக இருக்கு? பைத்தியம், இட்ஸ் பீரியட்ஸ் யூனோ. பீரியட்ஸா? ஏய் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியலடி, என்னடி நடக்குதுங்க? நீ போய் பேடை மாற்று. பேடா? எக்ஸாம் பேட்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லையா? பைத்தியக்காரா, இது பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்ரா. ஓ அதுவா? அதெல்லாம் எங்கே வச்சுருக்க? தானே எடுத்து வந்து கொடுத்தா தானே தெரியறதுக்கு. வா. அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போய் எடுத்து கொடுக்குறீங்க. இது இருக்கு பேடு, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அச்சோ இவனுக்கு எல்லாத்தையும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அதுக்கப்புறம் நீங்களே அவனுக்கு வச்சு விட்றீங்க. அவன் ஆக்வர்டாக பார்த்துட்டு இருக்கான். ஏய் என்னடி இதெல்லாம், எப்படி தாண்டி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க? அதுவும் ஐயோ ஒரு மாதிரியாக இருக்குது ஈரமா. ஐயோ என்னது மாதிரியாக இருக்கா? அப்போது மாதம் நாங்கள் அனுபவிக்கல. இதெல்லாம் எப்படி தெரிய போகுது? ஒரு பேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பியா? ஓரா பேசுவல, இப்போ அனுபவி. கடவுள் இருக்காண்டா. ஏய் பழி வாங்குற நேரம் அடியுது. ஒரு பக்கம் வயிறு வலிக்குதுடி. அம்மா இப்போ தெரியுதா? நான் வயிறு வலிக்குதுன்னு சொன்னப்ப என்ன சொன்னேன்? எல்லா பொண்ணுங்களுக்கும் வரும்னு சொன்னல. இப்போ அனுபவி. ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? நான் சும்மா சொன்னேன்டி. அதுக்குன்னு சும்மா சொன்னல, அனுபவி. அப்பா என்னடி பண்ணுறது, இப்படி போட்டு வலிக்குதுடி. நீங்களாம் எப்படி தான் தாங்குறீங்களோ? உங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். அனுபவி. உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஒயின் இதை வச்சு நடக்கவே முடியல. 2 காலையும் விரிச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கான். உங்களுக்கு செம்ம சிரிப்பாக வருது. டே ஒழுங்கா நடடா, என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு நீ நடக்கிறது. ஏய் அவன் அவஸ்தை அவனுக்கு தெரியும்டி. இப்போ தெரியுதா? வீட்டிலையும் நான் உனக்கு வேலை செஞ்சுட்டு துணி துவைச்சிட்டு சமைச்சிட்டு உன்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டு வர இருப்பேன்ல, உன்னால் நடக்க கூட முடியலையா? ஏய் இதெல்லாம் ஏன்டி இப்படி பண்ணுற? அதெல்லாம் நீ பழகிட்டடி. எங்களுக்கும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தானே இருந்துச்சு. சரிடி என்னடி பண்ணுறது, என்னால் முடியலடி. சரி ரெஸ்ட் எடு, உட்காரு. உட்கார்றேன். எப்படி தான் வெயிட்டாக இருக்குடி. என்ன வெயிட்டாக இருக்கு? அதுதான் முன்னாடி என்ன முன்னாடி. அதுக்கப்புறம் அவன் கையை வச்சு செஸ்ட்டை காட்டுறான். அட பாவி, கையடுறான். ஹே என்னடி? இப்படி இருந்தாலும் என்னோடதாக போகுதுல்ல, ஐ மீன் ஃப்யூச்சரில். இப்படிலாம் பண்ணாத, என் உடம்பு இப்படி கேவலப்படுத்தாதடா. மோகன் எப்படி தாண்டி இப்படி பொண்ணுங்க உடம்புல இருக்கிறதே ஒரு மாதிரியா இருக்குடி. அப்படித்தானே நாங்களும் பிறந்ததுலேருந்து இருக்கோம். அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மா தெய்வமே ப்ளீஸ்மா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடு, என்னால் முடியல. போய் யார் துணி துவைப்பா? துணி துவைக்கிறதா? என்னால் முடியலடி. அப்படி தானே நானும் சொல்லுவேன். போய் செய், அதை போய் செய், இதை போய் செய்ன்னு சொல்லுவல்ல. இப்போ போய் செய். இப்போ போய் சமைச்சிட்டு வா. சமைச்சிட்டா?
டேய் ஏன்டி இப்படி பண்ணுற? ஏய் வேணாண்டி ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டி. இதுதான்டா மாப்பிள்ளை எனக்கு சான்ஸு. போ போய் ஒழுங்கா போய் சமைச்சிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் போ. அதுக்கப்புறம் டேவும் எழுந்துறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை பார்க்கவே அவ்வளோ பாவமாக இருக்கான். சரி உட்காரு, நானே செய்கிறேன். அப்போ தான் அவன் மூஞ்சில் 1000 வாட்ஸ் பல்ப் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் மை லவ்லி ஒய்ஃப். ஆனால் இப்போ இல்லை, நான் தான் டே தெரியுமா? இருந்துட்டு போடி. சரி போய் எடுத்துகிட்டு வரியா? ஏதாவது சாப்பிட பசிக்குது. எடுத்துகிட்டு வரேன். என்னைக்கு நீ எனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வருவேன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சமைச்சிட்டு வந்து அவனை கூட்டுறீங்க. அவனும் அழகாக வாங்கிட்டு இருக்கான். வயன் சூப்பர் வயன். அதுக்கு மேலே என்னால் முடியலடி, வயிறு வலிக்குது. பெயின் கில்லர் இருந்தால் தாயேன். தரேன். உனக்கு இல்லாமல் எங்கே போயிட போகுது? அதுக்கப்புறம் பெயின் கில்லர் கொஞ்சம் போடுறான். தேங்க் காட், இப்போ தான் என் ரிலீஃபாக இருக்கு. இருந்தாலும் ஏதோ வயிற்றுக்குள்ளே பண்ணுதுடி, முதுகுலாம் வலிக்குது. எப்படி தான் நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு பையனும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நடக்குமான்னு தெரியல. ஆனால் தினம் ப்ரே பண்ணது யார் கேட்டுச்சோ இல்லையோ, அந்த கடவுள் கேட்டிருக்கு நல்லாவே தெரியுது. நான் இப்படி புலம்பிகிட்டு இருக்கேன், உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? மாறட்டும் 2 பேரும், அப்புறம் இருக்க உனக்கு. அது வரைக்கும் நான் தான் டே யூனோ. இருந்துட்டு போ, நான் வாயனாவே இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறான். அந்த பெயின் கில்லரோட இது எப்படி குழந்த மாதிரி தூங்குறான் பாரு. இது வரையும் எப்படி இருக்க, உனக்கு ஸ்டொமக் பெயின்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? இப்போ பாரு, அவனுக்கு வந்தால் தானே தெரியுது. டே செல்லக்குட்டி, நான் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கேன். டே உடம்புலேருந்து ரசிக்கிறது இன்னும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சிரிச்சிட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. உங்களே. அவன் உன் அழகில் விழுந்தது தப்பே இல்லை. அவன் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நீனு? கொஞ்ச நேரம் நல்லா டே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் முழிக்கிறான். நீங்கள் தான் அவனை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. டே உங்கள் உடம்புல இருக்கிறதுனால உங்களோட ஷைனஸ், உங்களோட எல்லா ஹார்மோன்ஸும் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. கிட்டத்தட்ட அவன் உங்களை மாதிரி மாறிட்டான், நீங்கள் அவனை மாதிரி மாறிட்டீங்க. செம்மையாக இருக்க தெரியுமா உன்னை? அப்படி வயன், என்னடி அப்படி பார்க்குற? உன் பார்வையே சரியில்லையே. அப்படி இருக்க ஹாட்டா. இப்படி ரசிச்சு நல்லா இருக்காதே. ஏய், இது உன் உடம்புடி. தெரியும் என் உடம்பு தான். இருந்தாலும் உன்னை பார்க்கும் போது அப்படி இருக்க. அப்படியே உங்கள் பார்வை கீழே போகுது. ஏய், எங்கடி பார்க்குற? ஒன்றும் இல்லை வயன், உன் பார்வையே சரியில்லை. இங்கே எது கிளம்ப முதல்ல. என்னட்டே இப்படி கோச்சிக்கிற? அவ்வளோ ஷையா? ஏதோ இருந்துட்டு போட்டோம், இங்கேருந்து போவேன். உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு. எது, என்ன பார்த்து பயமாக இருக்கா? ஆமாம், என்ன இருந்தாலும் நீ என் உடம்புல இருக்க, நான் உன் உடம்புல இருக்கல்ல. நீ எப்படி ஷை ஆகிறன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. தெரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட போகிறீங்க. என்னை பார்க்க எனக்கே ஒரு மாதிரியாக பயமாக இருக்குடி. ஏன்டி இப்படி கிட்ட வர? பயமாக இருக்கா? அப்போ நான் கிட்ட தான் வருவேன், பார்க்குறியா? இன்னும் பயமாக இருக்கட்டும், இங்கே கிட்ட வா. அதுக்கப்புறம் கையை எடுத்துகிட்டு போகிறீங்க. நடுவில் வச்சு 2 கையும் லாக் பண்ணிக்கிறீங்க. ஏய், என்னடி பண்ணுற? உன் அழகை ரசிச்சிட்ருக்கேன். என்னையே நான் ரசிச்சிட்ருக்கேன். செம்ம கட்டையாக இருக்குடி நீ. வயன், உன் பேச்செல்லாம் சரியில்லடி, எந்திரிடி. எப்போவுமே பசங்க தான் இப்படி பண்ணுமா? பொண்ணுங்க பண்ணால் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் கையை இடுப்பில் கொண்டு போகிறீங்க. வயன், சரியில்லடி இது, கையெடுத்துட்டு போ.
இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே கை எடுத்துகிட்டு போன்ற. வயன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஐ எம் ஆன் பீரியட்ஸ், ஓகே, இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஓ, அந்தளவுக்கு பயம் இருக்கா? டோன்ட் வரி, இது என்னோடய பாடி தானே, நான் பார்த்துக்கிறேன். வயன் இப்போதைக்கு இது என் பாடிடி, கையெல்லாம் வைக்காதடி, ஒரு மாதிரி ஆகுது, என்ன ஆகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன், கிட்ட வா. அதுக்கப்புறம் கிட்ட போகிறீங்க, அவன் கண்ணை மூடிடுறான் பயந்து. அப்படியே கிட்ட போய் லிப்பில் கிஸ் கொடுக்குற மாதிரி இருந்து பார்க்குறீங்க. கிஸ் கொடுக்காத போய் இவ்வளோ சீனா, கண்ணை தர. ஏய் என்னடி டீஸ் பண்ணுறியா? இப்போ தானே டீஸ் பண்ண முடியும், என்னை எத்தனை தடவை டீஸ் பண்ணியிருப்பேன், இதுதான் எனக்கு சான்ஸ் டே. அதுக்கப்புறம் லைட்டாக இடுப்பு பிடிச்சி கிட்ட ஹக் பண்ணுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி, விடுறி. ஆகட்டும் ஆகட்டும், எல்லாம் நடக்கட்டும். எனக்கு எப்படி இருக்குன்னு நீயும் ஃபீல் பண்ணி பார்க்கணும்ல. ரொம்ப நாள் ஆசை நிறைவேறப்போ எப்படி அதை ஃபீல் பண்ண வேணாமா, தெரிஞ்சுக்கோ. அப்புறம் நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் கொஞ்சம் பயந்தாலும் அதுக்கப்புறம் அவனும் கிஸ் பண்ணுறான். ஒரு லாங் கிஸ்ஸாக போகுது. நீங்கள் அவன் உடம்புல இருக்கிறதுனால அவன் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு அதிகமாக ஏறிடுச்சு. இதுக்கு மேலே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஷர்ட்டை கழட்ட ஆரம்பிக்கிறீங்க. நிறுத்துடி, என்னடி பண்ணுற? நான் ஒரு ஆம்பளடி, என்னால் கட்டுப்படுத்த முடியலடி. உன் ஹார்மோன்ஸ் இப்படி இருந்தால் என்ன பண்ண சொல்கிறடா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஐ வாண்ட் யூ. ஏய் என்னடா ஒரு, நீ சரியில்லை வயன், எந்திரி, நீ சரியே இல்லை. உன்னை ரொம்ப ஷையான பொண்ணு நினச்சா நீ இப்படி பண்ணுற, தயவு செஞ்சு எந்திரி. என் கற்புக்கு நான் தான் பொறுப்பு. அந்த பயம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏஞ்சி போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன அப்படி பார்க்குறடி? இல்லை இப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துட்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். வாட்? முடியாது, என் உடம்பு எனக்கு வேணும். சார், உங்களோட உடம்ப நான் வச்சுக்கணுன்னு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இவ்வளோ பெருசெல்லாம் எப்படி தான் போட்டிருக்கீங்கன்னு தெரில. ஏய் நீ சரியில்லை வயன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சோல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணோம். என்னால் முடியல, அதுவும் டிஸ்கஸ்டிங்காக இருக்குடி. ஒரு நாளைக்கு எப்படின்னா மாதம் இப்படி தாண்டா கஷ்டப்படுறோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஐம் ஸோ சாரி, சாரி. இதுக்கப்புறம் நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நான் எதுவும் பண்ண முடியாது டே, உன்னோட சுச்சுவேஷனில் தான் நானும் மாட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல இப்படி இதுக்கப்புறம் இருக்க போகிறோமான்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்படியே நைட் ஆகுது. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் நீங்கள் 2 பேரும் சில சீக்ரெட்ஸ்லாம் மறைச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறீங்க. அவன் கொஞ்சம் ரூடான டைப்பாக இருந்தாலும் இப்போது உங்கள் உடம்புக்கு வந்ததுக்கப்புறம் அவள் எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்படி ஒரு லவ்லியான ஒரு பாய் ஃப்ரெண்ட், இதுக்கப்புறம் உங்களோட ஹஸ்பண்டாக இருப்பானா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அதுலேருந்தே புரிஞ்சிடுச்சு டே எவ்வளோ நல்ல ஒரு டைப்புன்னு சொல்லிட்டு. எப்போவுமே ரூடாக கடுகடுன்னு தான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ டோட்டலாக மாறிட்டான். உங்ககிட்ட சாரியும் கேட்டுட்டான். இதுக்கப்புறம் உங்களோட பீரியட்ஸும் சரி எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டா. உங்களுக்கு ஒரு சம்மர் ரிலீஃப். நீங்கள் கரெக்டான ஒரு பார்ட்னர் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு அவ்வளோ நிம்மதி. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே ஹக் பண்ணி தூங்குறீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நீங்கள் கத்திக்கிட்டே முழிக்கிறீங்க. இதெல்லாம் கனவா நனவா கிள்ளி பார்க்குறீங்க. கனவு தானா? நான் வேறு பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் டேவை போய் பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். கனவு தானா? நான் கூட உண்மை நினச்சிட்டேன். உண்மையாக இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை போய் பார்க்க போகிறீங்க. இங்கிட்டே
ஏய் என்னடி இப்படி பீரியட்ஸில் இப்படி வயிறு வலிக்குது, முடியலடி, எப்படி பேட் சேஞ்ச் பண்ணோம். அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். ஆக்சுவலாக இது உண்மையாக தான் நடந்திருக்கும், உங்களுக்கு கனவு மாதிரி தெரியுது. ஓகே டாமி, இந்த கதை பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் வியடாக இருந்திருக்கும், ஐம் ஸோ சாரி. பட் இதை விட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. பாய் அம்மி சரங்கே. முக்கியமாக இந்த கதை எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாய்.